எல்லாரும் இருக்கும்போது ஒருவனுக்கு தனிமையில தங்குறதுக்கு எப்ப அனுமதிக்கப்படும்னா, நிர்வாணமாக ஒரு பெண் இருந்தாலும் அந்த பெண்ணை பார்க்கும் போது இறைவனை பயப்படக்கூடிய எண்ணம் அவனுக்கு வரும் என்ற தக்குவாவை இவன் சுமந்தால் மட்டுமே அவன் தனிமையில தங்குறதுக்கு அனுமதிக்கப்படும். அந்த எண்ணம் யாருக்காவது வருமா? அவ்வளவு தக்குவாவை சுமந்தவங்களை நம்ம வாழ முடியுமா? அல்லாஹ் அப்படி உருவாக்கணும். அப்படி இருக்கிறோமா? இல்ல. அப்ப தனிமையில இருக்கக்கூடாது. கதவுகளை திறந்து வைங்க, ஜன்னல்களை திறந்து வைங்க, மொபைல் பாஸ்வேர்டு போடாதீங்க. போட்டா அவங்க பிள்ளைகள் போட்டால் அனுமதிக்காதீங்க. உங்க ஹிஸ்டரியை டெலீட் பண்றதுக்கு அனுமதிக்காதீங்க பிள்ளைகளை. அவங்க என்ன செய்யறாங்க, என்ன பாக்குறாங்கிறத அவங்களுடைய வயதடைந்து அவர்கள் தெளிவடைந்து அவங்க ஹலாலான உறவுக்கு போற வரைக்கும் கண்காணிங்க. அப்படி கண்காணிக்க கூடாது, என் கட்டுப்பாட்டுல இருப்பான்னு சொன்னா நிர்பந்திங்க. நீ கண்காணிக்கப்பட்டதா ஆக, நீ இப்படிதான் இருக்க முடியும். உன்னுடைய அறையுடைய கதவு மூடப்படக்கூடாது, ஜன்னல் மூடப்படக்கூடாது. என் புள்ளதானே என்ன வேணாலும் பாத்துக்கிட்டு உனக்கு சுதந்திரம் இருக்கு. அப்படி நீங்க விட்டீங்கன்னா நாளைக்கு மறுபடியும் அல்லாஹ் உங்களை பிடிச்சிருவான். இப்ப தனிமையை தவிர்த்துக் கொள்ளணும். பெற்றோர்களும் தனிமையை ஏற்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி காரியங்கள் மட்டும்தான் அவனை அதுல இருந்து வெளியே கொண்டு வரும். இல்லைன்னா அவனை சிறு வயதிலேயே நுழைக்கப்பட்டுட்டீங்கன்னா இன்னும் எல்லையற்ற பாவங்கள் வரக்கூடிய காலத்துல இன்னும் அவன் தன்னை அழித்துக் கொள்வதற்கு அது காரணமாயிரும். Download ShareChat.